செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தவிகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தவிக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தவிக தலைவர் விஜய் சிறப்புரையாற்றுகிறார். பொதுக்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமை, அடுத்து கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை என வெற்று விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யாத திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களை சிறப்பு பொதுக்குழு பதிவு செய்கிறது. தமிழகத்தில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தல் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது. விவசாயிகளின் விரோத ஆட்சியாளருக்கு கண்டனம். தமிழக தொழில்துறைக்கு வந்திருக்கும் முதலீடுகள், அவற்றின் மூலம் உருவான வேலைவாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். கூட்டணி நிலைப்பாட்டில் கட்சித் தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கும் தீர்மானம் உட்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 12. கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம். தமிழகம் முழுவதும் கோடான கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இக்கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது.